இது நேற்றுக்கு வீடியோட கண்டினியூ தான். பொரிச்ச குழம்பு தான் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கறி குழம்பு சுவையில். மண் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்து விட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எப்போதும் போல் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு காய்கறி, இந்த குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். டக்குன்னு உப்பு ஏறிடும் இந்த குழம்புல. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். காயெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதை மட்டும் இது கூட ஊற்றிட்டு கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். மண் சட்டிங்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. அதுவே நம்ம இறக்குன பிறகும் கொதிக்கும். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கறி குழம்பு சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.